ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இனிமேல் என்னோடய வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ சுடிதாரோட வீடியோ தான் இந்த 2-3 வீடியோவாக போட்டுட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி மெத்தடில் சுடிதார் பேண்ட்டு, டாப்பு, நெக் மாடல் எல்லாமே வந்து தனித்தனியாக வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச மெத்தட் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்றைக்கி வந்து நாம் அந்த சுடிதார் வந்து போன வீடியோவில் நெக்கு பார்த்துருந்தோம். இன்றைக்கி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுற வீடியோ எப்படின்னு பார்க்கலாங்களா? இப்போ போன வீடியோவில் பார்த்திங்கன்னா கழுத்து முன்னாடியும் பின்னாடியும் ரெடி பண்ணிட்டோம். இனி வந்து நம்ம கையும் கூட ஜாயின் பண்ணிவிட்டு சைடு வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சுடிதார் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கு வந்து நமக்கு இப்போது ஷோல்டர் வந்து இந்த அளவுக்கு வேண்டியதில்லை. அதுக்கு வந்து அளவு சுடிதாரில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது இந்த கழுத்து இருக்குது இல்லைங்களா, இங்கிருந்து இந்த ஜாயிண்ட்டு ஸ்லீவ் ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு உங்கள் அளவு சுடிதாரில் பார்த்துக்குங்க. இப்போ எனக்கு வந்து 4 இருக்குது. ஒரு காலுக்கு இல்லைன்னா அரை 4.5 எடுத்தீங்க அப்படின்னா தையலோட சரியாக இருக்கும். இப்போ நான் வந்து 4.5 எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து 4.5 எடுத்தாச்சு. இல்லை 8 ஃபஸ்ட்டு வந்து அளவெடுக்கையில் நம்ம வந்து 8 எடுத்தோம். ஆனால் இப்போ இங்கே உள்ளே வந்து நம்ம ஒரு அரை இன்ச்சு போயிருக்கோம். அதனால் 7.5 எடுத்தீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இங்கேருந்து 7.5 8 எடுத்திருந்தீங்கன்னா 7.5 எடுத்துக்கங்க. ஏன்னா இங்கே இதுக்குள்ளே நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த அரை இன்ச் உள்ளே இருக்குது. அதனால் 7.5 எடுத்துட்டு இப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க. இங்கேருந்து ஒரு 1.25 வச்சுட்டு ரவுண்ட் பண்ணி வெட்டிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். அப்படியே கையிலேயே ஜஸ்ட் இந்த நேரம் மட்டும் ஒரு ரவுண்டு வந்துச்சுன்னா ஓகே. இப்போ வெட்டிடலாங்களா? இது வந்து அளவு சுடிதாரில் எவ்வளோன்னு பார்த்து எடுத்துக்கங்க. நான் வந்து ஆம்ஹோல் வந்து 8 இன்ச்சு வச்சேன் அளவு எடுக்கையில். இப்போ வந்து இதில் ஒரு அரை இன்ச்சு உள்ளே போயிருக்கோம். அதனால் 7.5 வச்சுட்டு 1.25 வச்சு ரவுண்டாக கட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வெட்டியாச்சு. இதே மாதிரியே இந்த பக்கமும் வெட்டிக்கலாம். இங்கே வந்து என்ன அளவு எடுத்தோமோ அதே அளவே இங்கேயும் போட்டு அதே மாதிரியே வெட்டிக்கலாம். இதையும் ஒரே மாதிரி வெட்டியாச்சு. இப்போ இனி கை எடுத்துக்கலாம். கை வந்து ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கோம். நான் வந்து கைக்கு வந்து லைனிங்கு வைக்கல, அப்படியே தான் வைக்கிறேன். உங்களுக்கு கை வந்து ஒரு சிலர் வந்து இந்த முன்னாடி பக்கம் மட்டும் குடஞ்சி வெட்டுவாங்க. அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெட்டிக்கிங்க. இல்லை எனக்கு வந்து இப்படியே இருந்துடும், சுடிதாருக்கு வந்து பெருசாக பெரும்பாலும் யாரும் வெட்ட மாட்டாங்க, ப்ளவுஸுக்கு தான் வந்து அந்த மாதிரி வெட்டுவாங்க. உங்களுக்கு நல்லா ஷேப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி வேணாலும் நாம் இப்போது வெட்டிக்கலாம். இது ஒரு கை. அந்த வெட்டுறது வந்து முன்னாடி பக்கம் மட்டும்தான் வெட்டணும். அப்போ இதுக்கு இங்கே வெட்டணும், இதுக்கு வந்து இது வெட்டணும். அதனால் ஒரு மார்க் பண்ணிக்கங்க. சிலப்போ வந்து துணி வந்து மாற்றி வெட்டிட்டோம் அப்படின்னா சிலப்போ பின்னாடி ஆயிரும். அதனால் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதை மட்டும் முன்னாடி போட்டு வெட்டிக்குங்க. இப்போ நம்ம இந்த பீஸை மட்டும்தான் வெட்டணும். இப்படி போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வெட்டிடாதீங்க. இங்கேயும் வெட்டக்கூடாது, இங்கேயும் வெட்டக்கூடாது. இந்த நேரம் நம்ம அன்னைக்கு இப்படி எஸ் மாதிரி போட்டோம் இல்லைங்களா, அதையை மட்டும்தான் அதே ஷேப்பில் கொஞ்சம் அப்படி கம்மியாக பிடிச்சி வெட்டணும்.
அதனால் இந்த நேரம் இவ்வளோ வெட்டிடாதீங்க, இங்கேயும் இவ்வளோ வெட்டிடாதீங்க. அது 2 பீஸை மட்டும்தான் வெட்டணும், 4 பீஸையும் வெட்டிடாதீங்க. கரெக்டாக பார்த்து வெட்டுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரணும். இங்கே கொஞ்சம் கம்மியாக, இங்கே கொஞ்சம் கம்மியாக, நடுவில் கொஞ்சம் அதிகமாக இப்படி வெட்டிட்டீங்க அப்படின்னா நம்ம கை வந்து நல்லா ஷேப்பாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும், இது மட்டும் இப்படி உள்ளே போய் வந்திருக்கும், முன்னாடி பீஸ் மட்டும் உள்ளே போய் வந்திருக்கும். இப்போ கைக்கு வந்து கீழே வந்து கொஞ்சம் மடிச்சு அடிச்சுக்கலாம். இப்போ கீழே வந்து எனக்கு இந்த செல்ஃப் எஜ்ஜுங்கிறதுனால ஒரே ஒரு மடக்கு மட்டும் மடக்கிறேன். உங்களுக்கு வந்து கீழே வந்து கட் பண்ண பகுதியாக இருந்துச்சுன்னா 2 மடக்கு மடக்கிங்க. இந்த கையும் அதே மாதிரியே மடிச்சு அடிச்சுக்கலாம். இப்போ அதே இது கீழேயும் கூட ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், சுருங்காது. இப்போ பார்த்தீங்கன்னா கை அடித்தாச்சு. இப்போ கையுமே வந்து இப்படி 2ஆக மடக்கிக்கிங்க. 2ஆக மடக்கிட்டு இங்கேயும் நேராக பிடிச்சிட்டு இப்படி வச்சு இந்த சென்டர் பாயிண்ட்டை லேசாக, ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க, லேசாக கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு வைக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ டாப் எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரெண்டு, இது மட்டும் கரெக்டாக பார்த்து வைங்க. இது வந்து ஃப்ரெண்டு பக்கம். அப்போ கையை மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணது வந்து பின்னாடி போயிடும். இப்போ நம்ம சென்டர் கட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த சென்டரும் இந்த ஸ்டிச்சும் கரெக்டாக வரணும். அந்த மாதிரி வச்சு நம்ம 1/2 இன்ச்சு தையல் கொடுத்துருக்கோம், அதே இதில் அடிச்சிருங்க. ஃபஸ்ட்டு பாதி பாதியாக ஜாயின் பண்ணிக்கலாம், அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். வச்சு இந்த துணியும் சேர வச்சு அடிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா கை வந்து ஜாயிண்ட் ஆயிரும். ஒரு பக்கம் அடிச்சாச்சு, நீ அப்படியே திருப்பி பின்னாடி பக்கம் கூட அடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா கை ஜாயின் பண்ணியாச்சு. இன்னொரு ஸ்டிச்சும் கூட போட்டுக்கலாம் கைக்கு. இப்போ இன்னொரு தையல் போடுறதுக்கு நீங்கள் பாதி பாதியாக போடணுங்கிறது இல்லை, இங்கிருந்து இப்படியே போட்டு வந்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணையில் மட்டும்தான் பாதி பாதியாக, அதுக்கப்புறம் நீங்கள் இங்கிருந்து அப்படியே போட்டு வந்துக்கலாம். இதே மாதிரியே இந்த கையும் ஜாயின் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே கை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நீ உடம்பையும் கூட ஜாயின் பண்ணிடலாம். இப்படி நேராக பிடிச்சிக்கங்க. கையை வந்து இதை நேராக வச்சுட்டு இப்போ உங்களுக்கு இந்த லென்த்து வந்து எவ்வளோ வேணும்னு அளவு சுடிதாரில் பார்த்துக்கலாம். எனக்கு வந்து 7 6 வச்சேன்னா கரெக்டாக இருக்கும். 6.5 நான் வந்து 6.5 வைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த லென்த் எவ்வளோன்னு பார்த்துட்டு வச்சுக்கங்க. 6.5 வச்சுட்டு இங்கே வந்து ஒரு 1.5 இன்ச்சு கேப்பில் தைச்சிட்டே வந்தீங்க அப்படின்னு, இது வந்து இப்போ கைக்கு வந்து 2 இன்ச் இருக்குது. நீங்கள் அதே இதில் அப்படியே தைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். நீங்கள் இப்படியே நேராக இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் கரெக்ட் பண்ணி அப்படியே அடிச்சுட்டு வாங்க. அது கொஞ்சம் கூட குறைச்சிருந்தாலும் ஒன்றும் கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி இந்த 4 துணியும் சேர்த்து வச்சு அப்படியே அடிச்சுட்டு வந்துடுங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த 2 இன்ச் டிஸ்டன்ஸில் அடிச்சுட்டே வந்துடுங்க. நான் வந்து இங்கே வந்து ஓப்பனுக்கு வந்து நான் வந்து 21 விட்டேன். நான் வந்து ஓப்பனுக்கு வந்து கட் பண்ணையில 21 விட்டேன். அதே நேர் வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஒரு மார்க் பண்ணிக்கங்க. வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி தையல் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரியே இந்த பக்கம் ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிச்சு போட்டாச்சு. நீங்கள் வந்து இப்போ நம்ம சுடிதாராக இருந்துச்சு அப்படின்னா இதவே வந்து ஒருக்கா போட்டு பார்த்துட்டு ஆல்ட்ரு ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கையோ இல்லை உடம்பு வந்து லூஸாவோ டைட்டாவோ இருக்குது அப்படின்னா ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இது வேறு யாராச்சும் வந்து நீங்கள் தைச்சி கொடுக்குறீங்க அப்படின்னா இதே அளவில் கரெக்டாக எடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் இன்னும் 2 ஸ்டிச்சு போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சைடில் இன்னும் 2 தையலும் கூட ஓட்டிக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாச்சும் ஆல்ட்ரு பண்ணோம் அப்படின்னா பிரிச்சுக்கலாம், இல்லை டைட் பண்ணுறதுனாலும் டைட் பண்ணிக்கலாம். அதனால் 2 ஸ்டிச்சு மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சைடில் வந்து எத்தனை தையல் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் அந்த தையல் எல்லாமே வந்து இந்த நேர் தான் வந்து முடியணும். அப்போ தான் வந்து நம்ம ஓப்பன் அந்த தையல் போடுறது கரெக்டாக இருக்கும். அதனால் எல்லாமே கொண்டு வந்து இப்படி கிராஸாக கொண்டு வந்து இது இங்கேயே இந்த நேர் தான் தையல் இருக்குது. நீங்கள் இப்படி கிராஸாக கொண்டாந்து இந்த நேர் தான் முடிக்கணும். இப்போ நான் வந்து எப்போவுமே 3 தையல் போட்டுக்குவேன். அதனால் 3 தையல் போட்டுடுறேன்.
இதே மாதிரியே இந்த சைடும் 3 தையல் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடும் 3 தையல் போட்டாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை வந்து ஒரு 1.5 இவ்வளோ 1 சென்டிமீட்டருக்கு விட்டுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. நீ அடுத்து பார்த்தீங்கன்னா சைடு இந்த ஓப்பன் அடிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கீழே லைனிங்கை வந்து கொஞ்சம் மடிச்சு அடிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நூல் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். அதனால் கீழே வந்து மடிச்சு அடிச்சுக்கலாம் 2 சைடும். இனி வந்து சைடு ஓப்பனுக்கு இங்கேருந்து இப்படியே மடித்து அடிச்சுக்கலாம். இங்கேருந்து இப்படியே மடிச்சுக்குங்க. இப்போ இந்த நேரம் இதே நீளத்துக்கு மடித்து அடிச்சுட்டு நம்ம இங்கே தையல் நிறுத்தணும் இல்லைங்களா, அந்த நேரம் மொத்தம் இப்படி மடக்கி இந்த தையலோடு வந்து நிறுத்திடணும். இப்போ என்ன செய்யணும், இதை தூக்கிட்டு இந்த சைடு எடுக்கணும். இப்போ இந்த சைடு துணியை இப்படியே மடிச்சுட்டு இந்த நேராக ஸ்டிச் வந்து இப்படி திருப்பிக்கணும். இனி வந்து இப்படி திருப்பி அதே மாதிரி கீழே வரைக்கும் அடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஓப்பன் வந்து ரெடி ஆயிரும். பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஓப்பன் ரெடி ஆயிடுச்சு. இந்த நேரம் மட்டும் இந்த 2 ஜாயின் பண்ணுற இடத்துல மட்டும் இப்படி போய் இப்படி திருப்பி வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரெடி. இதே மாதிரியே அந்த சைடும் தைச்சுக்கலாம். இந்த சைடு ஓப்பனும் ரெடி. இனி வந்து கீழே மடக்கி அடித்தோம் அப்படின்னா சுடிதார் ரெடி ஆயிரும். இதே மாதிரி இந்த சைடும் மடக்கி அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் அடித்தாச்சு. சுடிதார் ஃபினிஷ் பண்ணியாச்சு. சுடிதார் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை திரும்ப நான் வந்து மீட் பண்ணுறேன். டெய்லியும் மினி விலாகில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.